ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு ஒரு புக் ரிவ்யூ பார்க்கலாம். புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா த ஃபோர் அக்ரிமெண்ட்ஸ். த ஃபோர் அக்ரிமெண்ட்ஸ் இந்த புக் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி ரூட்டட் செல்ஃப் ஹெல்ப் புக். ஆத்தர் யாருன்னா டான் மெக்வெல் ரூயிஸ். இந்த புக் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தா, thousands of இயர்ஸ்க்கு முன்னாடி அரவுண்ட் 900 ADயில் சதர்ன் மெக்சிகோன்ற ரீஜனில் டால்டிக் சிவிலைசேஷன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ டால்டிக்ஸ்னால் யாருன்னு பார்த்தா, அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் மெசோ அமெரிக்கன் பீப்புள். அவங்க வந்து டுலா அப்படின்ற ஒரு ரீஜனில் டாமினேட்டடாக இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரிட்டன் லாங்குவேஜ் அப்படின்னு எதுவுமே இல்லை. தென் அவங்களுக்கு வந்து எழுதப்பட்ட வரலாறு அப்படின்னும் எதுவும் இல்லை. பட் அவங்க வழி வந்த சக்ஸஸஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, அவங்க மெயினாக ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென் அவங்களுக்குள்ளேயே சொசைட்டிஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க ஆன்சஸ்டர்ஸோடைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ப்ராக்டிஸ், அப்புறம் டீச்சிங்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஏன்ஷியன்ட் சொசைட்டிஸ் அண்ட் டீச்சிங்ஸ் வந்து ஃபியூ ஜென்ரேஷன்ஸ்க்கு பாஸ் டவுன் ஆயிருக்கு. எப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறது, நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் வந்து அப்ரெண்டிஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறது, அப்பா பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறது, தென் அவங்க பையன் வந்து அவங்க பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறன்ற மாதிரி அது வந்து பாஸ் டவுன் ஆயிருக்கு. பட் இட் காட் ஹிடன் ஃப்ரம் மாசஸ். ஸோ டீச்சிங் ஆஃப் டால்டிக்ஸ் எதை பற்றி இருக்குன்னா, இட் இஸ் அபவுட் டீப் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒன் செல்ஃப். எதுக்கு அப்படின்னா, டு அட்டைன் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து ஒரு பொட்டென்ஷியல் கொடுக்கும் டு சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப். கம்மிங் பேக் டு ஆத்தர், அவங்களும் டால்டிக் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய மதர், கிராண்ட்ஃபாதர்லாம் டால்டிக் ஹீலர்ஸாக இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் சர்ஜனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஹி மெட் வித் அன் கார் ஆக்சிடெண்ட். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் தான் வந்து ஆத்தரை வந்து டைரக்ஷன் மாற்றிருக்கு டுவர்ட்ஸ் டால்டிக் விஸ்டம். இந்த இன்ஸ்டன்ட் அப்புறம் ஆத்தர் அவங்க அம்மா கிட்ட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹீ இஸ் மூவிங் டு யூஎஸ் மூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் வந்து இவங்க கெயின் பண்ண விஸ்டமை வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து தான் இந்த புக் வந்து எழுதியிருக்காங்க, த ஃபோர் அக்ரிமெண்ட்ஸ். ஆஸ் பர் த டைட்டில் ஃபோர் அக்ரிமெண்ட்ஸ், இந்த புக்லேயும் வந்து மெயினாக இந்த ஃபோர் அக்ரிமெண்ட்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தா, பி இம்பீக்கபிள் வித் யோர் வேர்ட்ஸ், டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி, டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் டூ யோர் பெஸ்ட். இந்த 4 அக்ரிமெண்ட்ஸ் பற்றி தான் இந்த புக்கில் வந்து ரொம்ப விரிவாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கம்மிங் பேக் டு ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட், பி இம்பீக்கபிள் வித் யோர் வேர்ட். நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு வார்த்தை ஸ்பெல் ஆகுறது என்ன க்ரியேட் பண்ணும்? அது வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் க்ரியேட் பண்ணும், ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும். காட் கொடுத்த பவர்ஃபுல் கிஃப்டில் இதுவும் ஒன்று. வை? பிகாஸ் வேறு எந்த லிவிங் பீயிங்க்கும் இந்த கிஃப்ட் வந்து அவங்க கொடுக்கல. அதை எப்படி யூஸ் பண்ணணும்? ரொம்ப ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணணும். பட் ஆர் வி யூஸிங் இட் கரெக்ட்லி? இந்த புக்கில் ஒரு வார்த்தையை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் ஹவ் வி காட் யூஸ்டு டு இட் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன டேர்ம்ஸ் வந்து அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏ அண்ட் பி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஏக்கு வந்து பியை சுத்தமாக பிடிக்கல. ஏ கிட்ட நிறைய எமோஷ்னல் பாய்சன் இருக்குது பியை பற்றி. ஏ என்ன பண்ணுவாங்க? ஏ யார் யார்கிட்ட பேசுகிறாங்களோ, தென் ஏன்ற பர்சனை யார் யாரெல்லாம் லிசன் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டலாம் வந்து பியை பற்றின எமோஷ்னல் பாய்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா காசிப். இந்த காசிப்ன்ற ஒரு விஷயம் கம்ப்யூட்டர் வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும். எப்போ அப்படின்னா நம்ம அதை லிசன் பண்ணும்போது. இந்த காசிப்ன்ற விஷயம் ஒரு இடத்துல மட்டும் இருந்தால் பரவாயில்ல, எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி இருந்தால் ஜஸ்ட் இமேஜின், ஆர் வே இன் ஹெல் ஆர் ஹெவன்? இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்ற மாதிரி பர்சன் நிறையா பேர் சொசைட்டியில் இருக்க தான் செய்கிறாங்க. அண்ட் இன் யோர் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் ஆர் ஈவன் இஃப் யூ ஓப்பன் யூடியூப், நீங்கள் இந்த மாதிரி பர்சனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி பர்சன் யதார்த்தமாக ஸ்பெல் பண்ணுற வார்த்தைகள் ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுது.
இத தான் வந்து ஆத்தர் ஹெல்ன்னு மென்ஷன் பண்றாங்க. சப்போஸ் இந்த மாரி பெர்சன்ஸ் பேசுறது நம்ம லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணா, லிசன் பண்றது மட்டும் இல்ல, லிசன் பண்ணி பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா, நம்மளும் அந்த செயின்ல ஒரு பார்ட் ஆயிடுவோம். ஸோ வேர்ட்ஸ் வந்து ஸ்பெல் ஆகுறது ஒருத்தவங்களுக்கு எகெயின்ஸ்டா போயிடக்கூடாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு எகெயின்ஸ்டாவும் அது திரும்பிடக்கூடாது. கம்மிங் பேக் டு செகண்ட் அக்ரீமெண்ட், டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி. இது வந்து ஒரு எமோஷ்னலி பவர்ஃபுல் அக்ரீமெண்ட் நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சஃபரிங் எப்போ வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லா திங்ஸையும் பர்சனலைஸ் பண்ணிக்கும் போது தான் க்ரியேட் ஆகுது. which is completely false. There is a truth behind it. ஒரு பர்சன் பேசுகிறதும் சரி, இல்லை அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸும் சரி, அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா, அவங்களோட இன்னர் வேர்ல்டு தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒருத்தவங்களோட ஆக்ஷன்ஸ் எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னா, அவங்களோட இன்னர் ஃபியராக இருக்கலாம், இல்லை அவங்களோட இன்னர் ஊன்ஸாக இருக்கலாம், பிலீஃப் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அந்த நிமிஷம் அவங்க கோ த்ரூ பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களோட இன்செக்யூரிட்டிஸாக கூட இருக்கலாம், ஆர் ஈவன் அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் மூலமாக தான் அவங்க வந்து ஒரு ஆக்ஷனை வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணுற ஆக்ஷனுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. ஸோ அதை நம்ம பர்சனலைஸ் பண்ணிக்கணும். இவங்க இப்படி பேசுகிறாங்க, ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ, ஆர் இவங்க வந்து அன்னைக்கு அப்படி பண்ணிட்டாங்க, ஆல் பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்னு நம்ம பர்சனலைஸ் பண்ணிக்க தேவையில்லை. இந்த அக்ரிமெண்ட்டில் ஆத்தர் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்றத வந்து பீப்புளோட ரியாக்ஷன் வச்சு நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்க வேணாம். யூ ஹாவ் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. நம்ம மிச்சவங்க பேசுகிறத லிசன் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஹாவ் லாட் டு லேர்ன் ஃப்ரம் தெம். And the most important thing is, we have to protect ourselves and our soul without observing what is happening around us. Because எல்லாருக்கும் ஒரு இன்னர் வேர்ல்டுன்றது இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை. கம்மிங் டு த தேர்ட் அக்ரிமெண்ட், டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ். அக்கார்டிங் டு த ஆத்தர், ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்டோரிஸ் இன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இன் தேர் மைண்ட். வை? பிகாஸ் ஹியூமன்ஸ் டோன்ட் லைக் அன்சர்டனிட்டி. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தெளிவில்லைன்னா they used to fill the gap on their own. And the problem is that we used to believe the stories we are creating in our mind. Once அந்த ஸ்டோரிஸை நம்ம பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம என்ன நினச்சிப்போனா, they are the real facts அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம் எமோஷ்னலி, which creates unnecessary sufferings and conflicts. இதெல்லாம் எதனால க்ரியேட் ஆகுது அப்படின்னா வந்து நம்மளுடைய இமேஜின்டு மீனிங்னால க்ரியேட் ஆகுது, பட் நாட் வித் ரியாலிட்டி. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் ஆஸ்க் கொஷின் இன்ஸ்டெட் ஆஃப் கெஸ்ஸிங், தென் கம்யூனிகேட் கிளியர்லி, ட்ரை டு சீக் அண்டர்ஸ்டாண்டிங் and try to tolerate uncertainty. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா ட்ரை டு ரைஸ் questions. ஸோ நீங்கள் ப்ராப்பரான questions ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். தென் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கம்யூனிகேஷன் கேப். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்யூனிகேஷன் கேப்புன்றது ஃபில் ஆகும். பிகாஸ் நவடேஸ் கம்யூனிகேஷன் கேப்புன்றது தான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது in every relationship. So when you communicate clearly and seek understanding, so every problem will solve one by one. Finally, real peace என்றது clarity and honest communicationல மட்டும்தான் வரும். So be brave enough to ask questions to avoid misunderstanding, resentment and creating illusions. Finally, the fourth agreement, ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட். நம்ம உண்மையாகவே நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தா தேர் வில் பி நோ ஸ்பேஸ் ஃபார் ரிக்ரெட், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், கில்ட், கம்பேரிங் அவர் செல்ஸ் கான்ஸ்டன்ட்லி. பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா இட் டசன்ட் மீன் வி ஹாவ் டு பி பர்ஃபெக்ட், பட் வி ஹாவ் டு பி சின்சியர் வித் மோர். அண்ட் த கோர் மெசேஜ் ஆஃப் த புக் இஸ், நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் இட் ஷேப்ஸ் ஆர் ரியாலிட்டி. ஸோ நம்ம எந்த விஷயத்தை வந்து பர்சனலைஸ் பண்ணிக்கிட்டாலும் இட் கிரியேட்ஸ் வாட் எமோஷ்னல் சஃபரிங். அசம்ஷன்ற ஒரு விஷயம் வந்து
நம்ம மைண்டில் ஃபால்ஸ் ஸ்டோரிஸை தான் வந்து க்ரியேட் பண்ணுது. அண்ட் ஃபைனலி நம்ம பெஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்குறது இட் இஸ் அ பீஸ் ஃபார் ஆர் செல்ஃப். ஓவரால் இந்த புக் என்ன ஆர்கியூ பண்ணுதுன்னா, many people are suffering due to unconscious emotional agreements they are making with themselves. இந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃப்ரம் த சைல்ட்ஹுட் we are domesticated in that way. சொசைட்டியோட ட்ரீம், ஃபேமிலியோட ட்ரீம், ஃபியர் பேஸ்டு, எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்டு ட்ரீம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே ஒரு மனுஷன் மேலே வந்து டம்ப் பண்ணுறாங்க, டொமஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் he is forgetting who he is. In order to free ourselves from all these things, which is a false image created by the society, and slowly move towards to who we really are. Please do check out this book and I hope you will love it. The link in the description, and I thank everyone for patiently listening to this video. So catch you on the next video. Until then, bye.